வணக்கம் நண்பர்களே, இது வந்துட்டு இன்னொரு வீடியோ டாலியா பூவை பற்றி. இங்கே பாருங்கள், இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்த கலர் வந்துட்டு பாருங்கள், சிகப்பு அதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அந்த இதழ்களில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூ வந்துட்டு. காலையில் நம்ம பார்த்தோம்னாக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த டாலியாவும் பாருங்கள், இதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ, என்னோட கண்ணே பற்று போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு பூனாக்கா ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப ஆசை. அதே மாதிரி இந்த பூவை பாருங்கள், நான் முன்னுக்கு காமிச்சேன் இல்லையா, அதே பூ தான் இது. இது இது வந்துட்டு நம்ம புக்கே இந்த மாதிரி செய்கிறோம்ல, அதில் வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இதில் வந்துட்டு நான் 2 தான் வச்சுருக்கேன். ஏன்னா வைக்கும்போது பூ இந்த செடி நடும்போது வந்துட்டு இது ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. இது 3 இருக்குது. 1 இங்கே 1, அப்புறம் இது 1, 3 செடி. இங்கே பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து திரும்ப ஊற்றணும் இப்போ. அப்புறம் இந்த டாலியா, இது வந்துட்டு விலைக்கு வாங்கினது. இது வந்துட்டு நம்ம தோட்டத்தில் உள்ளது. இதுவும் விலைக்கு வாங்கினது. நம்ம சில நேரம் விலை கொடுத்து எல்லாமே வாங்க முடியாது இல்லையா. நான் பார்ப்பேன், எது எது நம்ம இலவசமாக கிடைக்குதோ அது பாவிச்சுப்பேன் நான். அதனால் என்ன பண்ணுவேன், தோட்டத்தில் இதெல்லாம் ஏற்கனவே பயிர் பண்ணி வச்சுருவேன். என்ன இலையுதிர் காலம் வருது இல்லையா, அப்போ எல்லாம் கிளியர் பண்ணுவோம். செடியெல்லாம் கிளியர் பண்ணும்போது இங்கே நட்டுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு நான் இன்னொரு தொட்டியில் நட்டு வச்சுருவேன். நட்டு வச்சுட்டு ஸ்ப்ரிங் வருது இல்லையா, அதாவது என்ன சொல்லுவோம், வசந்த காலம், அப்போ திரும்ப செடியெல்லாம் நடும்போது திரும்ப எடுத்து வந்து நட்டு வச்சுருவேன். அது நட்டு வைக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் துளிர்த்து வந்த பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இன்னொன்று இதுக்கு அடியிலேயே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், மஞ்சள் பூ பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்க்குறதுக்கு 2 மிக்ஸ் பண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அக்கா நினப்பு வரும். ஒரு அக்கா மலேசியாவில் இருந்தாங்க, தௌலத் அக்கா அப்படி சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த பூ. மலேசியாவில் இருக்கும்போது விதவிதமாக இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது, அது கலர் காம்பினேஷன். இப்போ தான் இந்த மாதிரி இருக்குது, முன்ன நான் பார்த்ததில்ல. சிகப்புனாக்கா சிகப்பு, மஞ்சள்னாக்கா மஞ்சள், அந்த மாதிரி கலரில் தான் இருந்தது. அப்போ அவங்க தலையில் என்ன தலைவாரி நல்லா கொண்டு போடுறது, ஜடை போடுறது, அந்த மாதிரி போட்டு இந்த பூவெல்லாம் வச்சுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நானும் வச்சுருக்கேன். ஆனால் அவங்க நம்ம மித்தவங்க வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு தனி அழகு இருக்குது இல்லையா, அந்த நினப்பு நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த அக்காவோட நினப்பு தான் வரும். வீடு சுற்றிலும் நிறைய இருக்குங்க, பக்கத்தில் சைட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி செடியெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு முன்ன காலத்தில் பண்ட மாற்றம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூக்களை, இந்த செடிங்களை மாற்றிப்பாங்க அவங்க வந்துட்டு. எங்கள் அக்கா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அங்கே நம்ம வீட்டு தாண்டி போகும்போது இதெல்லாம் பார்த்தாக்கா அவங்க கேட்பாங்க, அப்போ எங்கள் வீட்டில் இது இருக்குது, நம்ம மாற்றிக்கலாமா அப்படி சொல்லிவிட்டு அந்த மாதிரி பூக்களெல்லாம் மாற்றிக்கிட்ட ஒரு காலம் இருக்குது. அது ஒரு இனிமையான காலம் தாங்க. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் இங்கே நகர்ந்து வருவோமே. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு டைப்பு டாலியா தாங்க. இதில் வந்துட்டு 2 செடி நட்டுருக்கேன். இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது 2 செடி நட்டுருக்கேன். மொட்டுக்கள் வந்துட்டு இப்போ தாங்க வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே. உங்களுக்கு தெரியுமா, நான் எதுக்காக இந்த மழையை பற்றி ரொம்ப உங்ககிட்ட புகார் செஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு இந்த பூவெல்லாம் பூத்து கொஞ்சம் பார்க்கணுங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதான் இந்த 3 மாதத்துக்குள்ளே தான் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டாக்கா உண்டு, இல்லாட்டினாக்கா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதில் மொட்டு இருக்குது, அங்கே ஒரு மொட்டு இருந்தது பார்த்தேன். இதோ இதில் இங்கே ஒரு மொட்டு இருக்குது, நிறைய மொட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் 2 இருக்கா, இங்கே வந்துட்டு 3 செடி இருக்குது பாருங்கள், 3 டாலியா இருக்குது. இதுலேயும் மொட்டு வருது, இங்கேயும் இதுலேயும் மொட்டு வந்திருக்கு, இதுலேயும் பாருங்கள் மொட்டு இருக்குது. இங்கே 3 இருக்குது. அப்படியே நம்ம நகர்ந்து இங்கே போவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் மொட்டு வந்திருக்கு. இங்கே 3 செடி இருக்குங்க. இது ஒன்று கொஞ்சம் கலர் வந்துட்டு டார்க்காக இருக்குது, இந்த இலையோட கலர் வந்துட்டு. இது ஒன்று, இது ஒன்று, அப்புறம் அங்கே இருக்குது பாருங்கள், அது ஒன்று. இது பாருங்கள் மொட்டுக்கள், இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. ஐயோ, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க, இன்றைக்கி இது மலரும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆவலோட காத்திருக்கேன். ஏன்னா நான் என்னோடய டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா இது வெளியில் இருக்கிற செடியெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியும் நமக்கு வந்துட்டு. சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு.
இல்லைனாக்கா வெளியில் வராண்டாவில் கொஞ்சம் இடம் இருக்குது நமக்கு. அங்கே சோஃபாலாம் போட்டிருக்கோம். அங்கே வந்து உட்காந்து இதெல்லாம் ரசிச்சிட்ருக்கலாம். நம்ம வெளியில் வர முடியாட்டாலும் உள்ளுக்கு இருந்தே நம்ம உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். இதுதாங்க எங்கிட்ட இருக்கிற டாலியா செடி. அப்புறம் வேறு என்ன, இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் எப்படி போயிடுச்சு. ஐயோ, நேற்று தான் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது இந்த செடி முழுதும். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது. என்னை பார்க்க உங்களுக்கு பாவமாக இல்லையா நான் சொல்கிறது கேட்க? இங்கே பாருங்கள், இந்த பூ வந்துட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கும், வெள்ளை கலரில். இது முழுதும் வெள்ளை கலரு. அங்கே வந்துட்டு அது வந்துட்டு சிகப்பு. இதில் வந்துட்டு நான் 2 இதுதான் கலந்துருக்கேன். இந்த இதுவும் இந்த செடியும் மட்டும்தான் இருக்குது. பார்ப்போம், கொஞ்சம் நல்லா வெயில் வந்ததுனாக்கா திரும்ப நல்லா அழகாக பூத்துருக்கும். அப்போ உங்களுக்கு திரும்பியும் ஃபோட்டோ ஒன்று போடுறேன், இல்லைன்னா வீடியோ ஒன்று பண்ணி போடுறேன். அப்புறம் வேறு என்னங்க இருக்குது இங்கே? ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ப்ளூபெர்ரி இருக்குது இல்லையா, அந்த செடி. இங்கே பாருங்கள், ப்ளூபெர்ரிஸ் இங்கே வந்திருக்கு. காட்டிலலாம் நல்லா இப்போ ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம பறித்து வேணாக்கா சாப்பிட்லாம், எடுத்துகிட்டு வரலாம் வீட்டுக்கு கூட. நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், தண்ணி இதுலேயும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதையும் நான் அப்பப்போ வந்து எல்லாம் ஊற்றிட்டு போவேன். இந்த மாதிரி திரும்ப மறுநாள் வந்துட்டு இதே வேலை தான் நமக்கு. கொஞ்ச நேரம் எப்படி வைப்போம், தண்ணி நிறைய தேங்கி போயிருக்கு. ஓகே, எனக்கு இந்த இந்த தோட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விதவிதமாக ஏதாவது ஒன்று வைக்கணும் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. டெக்கரேஷனுக்காக அழகு பொருட்கள் இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். நான் கடைங்களுக்கு போனாக்க ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வாங்குறது. இந்த புத்தா வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் நான் நினைக்கிறேன் இருக்குது. கலர் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் ஒரு அழகு இருக்கே அப்படி சொல்லிட்டு அதனால் அப்படியே வச்சுருக்கேன் நான். இந்த குருவிங்களை வந்துட்டு சமீபத்தில் தாங்க வாங்கினேன். 2 இது வாங்கிட்டு வந்தேன். வேறு என்ன, இதுவும் ப்ளூபெர்ரி தான். ஆனால் பேரி ஒன்றுமே வர காணும். இதில் வந்துட்டு 2-3 வருஷம் ஆகுது, ஒன்றுமே காணும், ரிசல்ட் ஒன்றுமே இல்லை, அது அப்படியே இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வருது இல்லையா, ஆட்டம் வருது இல்லையா, இலையுதிர் காலம். அப்போ வந்துட்டு இலைங்க சிகப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி கலர் வந்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கலர் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இதை வந்துட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த செடிங்களெல்லாம் வந்து நத்தைகள் சாப்பிட்டு போகுது அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா. இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களாக்கா, இங்கே ஒரு கொடி, இங்கே தேசிய கொடி. இதுதான் நாங்கள் வீடு வாங்கும்போதே இது இருந்தது. இது அப்புறம் இந்த மானம் தண்ணி வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எதுக்கு பறவைங்களுக்கு தண்ணி வைக்கிற இடம், இதுவும் இருந்தது. இதையும் நான் அப்படியே வீடு வாங்கும்போது அப்பையிலேருந்து இருக்குது. இது வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு நான் போன வருஷம்தான் சரி நம்ம இது குட்டியாக ஏதாவது அழகாக செஞ்சு வச்சுப்போம் அப்படி சொல்லிட்டு இது செஞ்சு வச்சுருக்கேன். திரும்ப ஏதாவது மாற்றணுன்னாக்கா நான் அஞ்சவே மாட்டேங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு திரும்ப புதுசாக ஏதாவது செய்வேன். பார்ப்போம் இது எவ்வளோ நார் இருக்குது அப்படி சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தது என்ன, இங்கே ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சு போட்டாச்சு. இதுக்கு பின்னால் வந்துட்டு பூண்டு அது பயிர் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு போன வருஷமே 10ஆம் மாதமே எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. பூண்டு இதெல்லாம் பயிர் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதாவது இந்த மாதிரி போட்டு வச்சுட்டாக்கா அது பாட்டுக்கு தன்னாலே வந்துடும், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. உரம் மட்டும் அப்பப்போ உரம் மட்டும் போட்டு பார்த்துக்கிட்டாக்க போதும். வெயில் காலமாக இருந்தாக்கா தண்ணி விடணும், அவ்வளோதான். அப்புறம் அங்கே வந்துட்டு பீன்ஸ் கொடி படருது. அது வந்துட்டு நத்தைகள் சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன், அதையும் வந்துட்டு நத்தைகள் தான் சாப்பிட்டு போகுது. அது நம்ம ஆசைக்காக ஏதாவது கொஞ்சம் போடலாம் அப்படின்னாக்கா அது இந்த மாதிரி ஆயிடுது. நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே ஒரு சின்ன சம்ம டெக் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு முன்னே வேறு இடத்துல இருந்தது. நான், என் மகன், ஒருத்தவங்க 3 பேர் சேர்ந்து இங்கே மாற்றி வந்து வச்சுருக்கோம். போன வருஷம் மாற்றினோம் இது வந்துட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு கொஞ்சம் பூக்கள் வச்சுருக்கேன். நீங்களே பார்த்துங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு நான் இங்கே மார்க்கெட்டுக்கு ஒரு வாட்டி போயிருந்தேன், அப்போ வாங்கிட்டு வந்தேன். இந்த புல் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இது நீ எங்கேயாவது நெட்டு வை மண்ணில், அது தன்னாலே வந்துடும் வருஷம் வருஷம் அப்படி சொல்லிட்டு.
இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், நத்தைகள் நிறைய சாப்பிட்ருக்கு. பட்டு ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டியதுதான். இது இங்கே வந்துட்டு லெவெண்டர் இருக்குது பாருங்கள். இது நான் இன்னும் நடலை, எங்கே நடுறது அப்படி சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆஹா, இங்கே பாருங்கள், என்ன அழகாக படுத்துட்டு இருக்கிற. இங்கெல்லாம் பாருங்கள், நான் நிறைய செடிங்க வச்சுருக்கேன். இது எனக்கு இன்னும் தெரியல, நான் சில இது வந்துட்டு எங்கே வைக்கிறது அப்படி சொல்லிவிட்டு அதனால் அப்படியே விட்டுட்டேன் நான். சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. இந்த கார்னரும், அதாவது இந்த சம்மர் டெக் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அப்பப்போ இங்கே வந்து உட்காந்துப்பேன், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன் இந்த பெஞ்சில். இது பெஞ்சு பார்க்க ரொம்ப பழசாக இருக்குது, மாற்றணும், இந்த பலகெல்லாம் மாற்றணும் அப்படி சொல்லிவிட்டு இன்னும் நம்மளுக்கு டைம் கிடைக்கல. செய்யணும் எப்போயாவது நம்மளுக்கு டைம் இருக்கும்போது. இதுவே பார்க்க எனக்கு தனியாக ஒரு அழகாக இருக்கும். அது பழைய பொருள் மாதிரி இருக்கிறதுனால இதுவே எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன, இதில் வந்துட்டு 4 விதமான பூக்கள் இருக்குது. இதில் வந்துட்டு 2-3 விதமாக இருக்குது. இதில் இங்கேயும் பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குது. ஐயோ, இங்கே குளிச்சிரும் போல இருக்குது இந்த மழையிலேயே, அந்த மாதிரி இருக்குது. மழை பயங்கரமாக தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்களேன். நான் வாங்கும்போது இது வந்துட்டு மொட்டிட்டு ஒன்றுமே இல்லைங்க. என்ன இது வந்துட்டு சேலில் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், பூ வருமா அப்படி சொல்லிட்டு. கொஞ்சம் லேட்டாக தான் வரும், நீ கொஞ்சம் உரம்லாம் போடு, அப்போ வரும் அப்படின்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு கிடைச்சதே போதும் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அதுதான் இதிலெல்லாம் நட்டுருக்கேன். இதில் இந்த இந்த விதத்தில் வாங்கின பூ வந்துட்டு ஒன்று தாங்க. மித்ததெல்லாம் வந்துட்டு இதில் போட்டிருந்தேன், சேலில் போட்டிருந்தேன் தான் வாங்கினேன் நான். 1 2 3 4 செடி வாங்கினேனுங்க சேலில் போட்டது. இப்போ தான் மொட்டுக்கள் வந்திருக்கு எல்லாத்துலேயும். 4 5 வாங்கியிருக்கேன். இப்போ தான் எல்லாம் மொட்டுக்கள் வந்திருக்கு. நான் இதெல்லாம் மலர்ந்த பிறகு உங்களுக்கு திரும்ப இன்னொரு வாட்டி வீடியோ போடுறேன்னு. நல்லாயிருக்கும். இது நான் வந்துட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கினேன், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வாங்கினேன். இது பாருங்கள், சின்ன இந்த மஞ்சள் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது பாருங்கள், பூ பூத்துருக்கு. இதெல்லாம் நம்ம தோட்டத்திலே இருக்கிறது, அப்படியே படர்ந்து இருக்கும் எங்கே பார்த்தாலும். அதான் சொன்னேன் இல்லையா முன்ன, இலையுதிர் காலத்தில் நம்ம இதெல்லாம் எடுக்கும்போது வீசாமல் நட்டு வச்சோம்னாக்கா வசந்த காலத்தில் நம்ம பாவிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அதுதான் இங்கே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்குது, ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு இதில் ஃபார்மில் இருக்கும். அப்புறம் பெஞ்சு கீழே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அந்த ஆர்ச்சே காணும் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு. நான் ஸ்ப்ரிங் வந்துச்சுனாக்கா, அந்த வசந்த காலம் வரப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் ட்ரீம் பண்ணி வைப்பேன். சில நேரம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதுவும் இந்த வருஷம் நான் மலேசியாலாம் போயிட்டு வந்ததுனால டைம் சரியாக இல்லை எனக்கு இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு. அதனால் அப்படியே விட்டுட்டேன் நான். நல்லா படர்ந்து வந்திருக்கு. அங்கே பாருங்கள், இந்த இந்த இதெல்லாம் மரம்லாம் கொஞ்சம் ட்ரீம் பண்ணி விடணுங்க, காடாக மண்டி போச்சு. இங்கே வந்துட்டு ஒரு பூ வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஸ்ப்ரிங்கில் வரும். இதில் வந்துட்டு பூ ரொம்ப லைலக் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்புறம் ஜாஸ்மின் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் பூத்து முடிஞ்சது, இதோட சீசன் இப்போ தான் முடிஞ்சு இந்த மரத்தில். அப்புறம் வேறு என்ன இருக்குது, அங்கே பாருங்கள், பச்சை வெள்ளை இது ரெண்டுலேயும் கலந்து, இது ஜஸ்ட்டு இந்த இலைக்காகவே நான் வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்னங்க, நம்ம க்ரீன் ஹவுஸ்க்கு போகலாம், அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சரிங்க, நம்ம இப்போ க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே போவோம், அங்கே போய்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வருஷம் வந்துட்டு நான் நிறைய டொமேட்டோஸ், தக்காளி வந்துட்டு செடி நிறைய வைப்பேன். இந்த வருஷம் வந்துட்டு வெறும் 3 தான் வச்சுருக்கேன். எனக்கு காய்க்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிருதா, அப்புறம் பலன் ரொம்ப தரமாட்டேங்குது அப்படி சொல்லிவிட்டு இந்த வாட்டி 3 முடிச்சிட்டேன் நான். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு வெள்ளரிக்காய், நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள் இங்கே. அப்புறம் இது வந்துட்டு கேப்சிகம், இங்கே பாருங்கள் 3 கேப்சிகம் வந்திருக்கு. அப்புறம் இதுவும் வெள்ளரிக்காய் செடி நல்லா படர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கீழே 2 காய்ச்சிருக்கு. இது நான் உங்கள்கிட்ட வீடியோலாம் போட்ட பிறகு நான் எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், 2 காய்ச்சிருக்கு. இதில்
இது வந்துட்டு நான் சும்மாவே அந்த டொமேட்டோ இருக்குல்ல, தக்காளி செடி வந்துட்டு அப்படி கிள்ளிட்டு மேலே வந்துட்டு சரி இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே பலன் தரப்போகுது அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து வீச மனசு இல்லாமல் இதில் போட்டு வச்சுருக்கேன் நான். சில நேரம் வந்துட்டு அது முளைச்சிருங்க, வேர் விட்டு முளைச்சிரும். அப்புறம் இது பாருங்கள், இது ஒரு வகையான பூ, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம ஜிம்கி மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு நான் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரிலாம் போவேன் நான் சில சமயம். அவங்க வீட்டில் உள்ள பொருளுங்கள்லாம் செஞ்சு விற்கிறாங்களா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவேன். அப்போ போகும்போது இது எனக்கு பிடிச்ச பூ ஒன்று, அதான் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் ஒரே டைப் தான், இன்னும் பூக்கலை. இதுவும் பேர் என்ன மறந்துட்டேன். வீட்டு முன்னுக்கு இருக்குங்க, நிறைய பூக்கும் அதில். அந்த பூ இது வந்துட்டு என்னோடய நேபர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது அவங்களுக்கு தர்றதுக்காக நான் நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க சரியாக பூவெல்லாம் பராமரிக்க மாட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டுது நான் முன்னுக்கு வச்சுருக்கேன். அதில் ஒரு குட்டி இது வந்துட்டு நான் சொன்னேன், இதெல்லாம் நெட்டு நல்லா என்ன துளிர்த்து அழகாக வந்த பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லி வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன, இங்கே வந்துட்டு மெலன் இது இருக்குது. இது இப்போ தான் நல்லா கொஞ்சம் துளிர்த்து வருது. இங்கே தக்காளி 3 செடி இருக்குது. தக்காளி செடி வந்துட்டு செடி தான் இருக்குது, காயை காணுமே. எங்கேயோ பார்த்தேனே இல்லைங்க, இந்த 3 செடி எங்கேயோ பார்த்தேனே. இங்கே பாருங்கள், தெரியறதா? 2 இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்புறம் வேறு எங்கேயோ பார்த்தேனா தெரியல, அவ்வளோதான் போல இருக்குது. இது காய்க்கிறதுக்கு ஒரு 1 மாதம் 2 மாதம் இந்த அவ்வளோ நாள் பிடிக்கும். இது வந்துட்டு செப்டம்பர் வரைக்கும் போகும். இது வந்துட்டு பார்ப்போமே ஏதாவது வருது அப்படி சொல்லிட்டு. ஏன் அந்த இது கிள்ளன்னு யோசிப்பீங்க. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இன்னும் நம்ம விட்டோம்னாக்கா அது பாட்டுக்கு கொடி மாதிரி படர்ந்துக்கிட்டே போகும். இங்கே கீழே உள்ளது நம்மளுக்கு காய் காய்ச்சி பழுத்ததுனாவே போதும், நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுங்க. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு ரிசல்ட் ஒன்றுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னாக்கா டைம் அது கட்டி போயிடும். அதனால் இந்த செடி இது வளர்கிறதுக்காக நிறைய எனர்ஜி வேணும் இல்லையா. அதனால் இதை நான் கட் பண்ணி விட்ருவேன். அந்த எனர்ஜி எல்லாம் மித்த செடிக்கு போகட்டும் அப்படி சொல்லிவிட்டு, கீழே மித்த இதுக்கு வளரட்டும் அதுக்கு போகட்டும் அப்படி சொல்லிவிட்டு அது மேலே இது பண்ணி கிள்ளி விட்டுருவேன், மேலே துளிர்க்கிறது. சரிங்க, வேறு என்ன சொல்லணும்? ஓகே, இது இந்த மெலன், இந்த டொமேட்டோஸ், அப்புறம் இந்த கேப்சிகம் அண்டு இந்த வெள்ளரிக்காய் செடி இருக்கு இல்லையா, இந்த வெள்ளரிக்காய் செடியும் 2 வெள்ளரிக்காய் செடியும், இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தது தாங்க இந்த ஃபுல்லாக இந்த டோட்டலி இந்த வருஷம் வந்துட்டு அவங்க கொடுத்தது தான் நான் வச்சுருக்கேன் என்னோடய க்ரீன் ஹவுஸில். காய்கறி அப்படி சொல்லிட்டு இங்கே க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே அவங்க கொடுத்தது தான் வச்சுருக்கேன். வாங்க நம்ம அப்படியே இன்னொரு இடத்துக்கு போவோம். அங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு செடியை நான் நட்டு வச்சுருக்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், பீன்ஸுங்க, பீன்ஸ் கொடி. இது வந்துட்டு லாங் பீன்ஸும் இருக்குது, இந்த சாதாரணமாக உள்ள பீன்ஸ் இதுவும் இருக்குது. இதில் வந்துட்டு ஆக்சுவலி 3 வகை பீன்ஸ் இருக்குது. இது பார்ப்போமே எப்போ பூ பூத்திருந்ததுங்க. இல்லைங்க, காமிக்கிறேன். இங்கே பூத்திருந்தது, இங்கே பாருங்க, தெரியறதா? இதோ இங்கே பூத்துருக்கு. பார்ப்போம் எப்போ காய் காய்க்குது அப்படி சொல்லிட்டு. பீன்ஸ் எல்லாம் எப்போ வருதுன்னு பார்ப்போம். இதுதாங்க நான் ரொம்ப ஆசையாக நட்டு வச்சுருக்கிறது. இந்த 3 பாட்லேயும் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு சோளச்செடி இருக்கு இல்லையா, அது 2 வாங்கினேன். போன வருஷம் வந்துட்டு 3-4 நட்டு வச்சேன். அதில் பெருசாக ஒரு சோளம் வந்துருந்தது, குட்டி குட்டியாக ஒரு 4-5 சோளம் இருந்தது. இந்த வாட்டி என்ன நினச்சேன், சரி நம்ம 2 வாங்கி நடுவோம், அது நல்லாவே நம்ம பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு. இப்போ தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பார்க்குறேங்க பாருங்கள். ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், இங்கேயும் சோளம் வரும்னு நினைக்கிறேன். இதிலலாம் நல்லா வந்ததுனாக்கா எங்களுக்கு சரியாக இருக்கும், என்னோடய குட்டி ஃபேமிலிக்கு சரியாக இருக்கும்.
இது வந்துட்டு நான் எப்படி பிளான் பண்ணேன்னாக்கா, கொடியிலேருந்து நம்ம பறிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரி 3 குச்சி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கயிறு, இந்த கயிறை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தாக்க நல்லா உங்களுக்கு அழகாக தெரியும். அதே மாதிரி தான் 3லேயும் நான் செஞ்சுருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் சுலபமாக இருக்கும், பறிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதான் செஞ்சு பார்ப்போம் இந்த வாட்டி. நல்லா இருந்ததுனாக்கா அடுத்த முறையும் இதே மாதிரி செய்வோம், இல்லாட்டினாக்கா வேறு மாதிரி நம்ம மாற்றிப்போம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அப்புறம் வேறு என்னங்க, ஆமாம், நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ வடிஞ்சு இருக்குது, எல்லாமே நல்லா வடிஞ்சு போச்சு தண்ணி அதிலேருந்து. இதுலேயும் 3லேயும் சந்து இருக்குது. ஆனால் இதில் தான் நான் சந்து இன்னும் போடலை. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. தண்ணி தேங்கினுச்சுனாக்கா அதுலேயும் சந்து இந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டால் தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி சந்து இல்லாமல் இருந்ததாக்கா நம்ம தண்ணி தினைக்கும் ஊற்ற தேவையில்லை. வெயில் காலமாக இருந்தாலும் தண்ணி தினைக்கும் ஊற்ற தேவையில்லை. ஓகே, அப்புறம் இங்கே ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு, பசலைக்கீரை. எனக்கு பசலைக்கீரை ரொம்ப ஆசை, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறேன். இதுவும் வளருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு என்ன இருக்குது, இந்த பூங்க செம்மையான வாசனையாக இருக்கும். இதுவும் கொடி நல்லா வாசனையாக இருக்கும். இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க ஒரு சின்ன புக்கே ஒன்று அவங்க வீட்டிலேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க கலர்ஃபுல்லாக இருந்தது, அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. வெள்ளை, சிகப்பு அப்படி சொல்லிட்டு இன்னும் கலரும் இருந்தது. அதெல்லாம் கலந்து இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது, வாசனையாக இருக்கும். வேறு என்னங்க, இவ்வளோ தான் என்னோடய கார்டன் இன்றைக்கி. இந்த முறை உங்களுக்கு காட்டுறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லைங்க இந்த முறை வந்துட்டு. ஏன்னா திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. மழை அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இது என்ன கொடி, திராட்சை கொடி. இது வந்துட்டு இதுலேயும் ஒன்றும் பூக்கலை. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய தேவையில்லை, இதுலேயும் ஒன்றும் பூக்கலை. ஏன்னாக்கா திரும்பவும் அதே தான் சொல்ல போகிறோம், சரியான வெயில் இல்லை, அவ்வளோதான். வேறு என்ன, தண்ணி எப்படி தேங்கி போயிருக்கு பாருங்கள். இது என்ன பெருசா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. மழை அடித்ததுனாக்கா நல்லா தண்ணி வந்து இங்கே இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே செடியெல்லாம் நட்டுருக்கேனே, இதெல்லாம் தாண்டி அங்கே மேலே போயிடுங்க, அவ்வளோ வரைக்கும் தண்ணி வரும். என்னோடய நேபர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரு, அதாவது ஒரு வாட்டி தண்ணி இறைச்சான் இங்கே வீடு வரைக்கும் வந்தது அப்படி சொல்லிட்டு இருந்தார். பார்ப்போம், இது முனிசிபாலிட்டிக்காரவங்களோட வேலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு. எங்கே அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய வேலைலாம் இருக்குது. வேறு என்னங்க உங்களுக்கு தெரியணும், அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணுன்னாக்கா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் ரபார்பு அப்படி சொல்லுவாங்க இந்த செடி வந்துட்டு. இதுதான் ரொம்ப இதுவாக இருக்கும்னா புளிப்பாக இருக்கும் அதோட தண்டு. நான் ஸ்வீடனுக்கு வந்தப்போ நான் இன்னொரு முறை சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு முறை சொல்கிறேன், நான் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்க, நான் உங்களை ரொம்ப போர் அடிக்கலை. நம்ம அடுத்த முறை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இப்போ 71 பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது 71 பேர் இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. நன்றி. நம்ம இன்னும் நம்மளோட சேனலில் வளரட்டும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற வேலையை நான் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வந்துட்டு லைக், அப்புறம் என்ன, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறவங்கக்கிட்ட, ஓகேங்களா? மித்தது என்னங்க சொல்லணும் உங்களுக்கு, அவ்வளோதான். இந்த முறை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.